வீரக்கண்ணன் ஆர்யா அவர்களது சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம். நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற தமிழுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை கொண்டாடும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நெருஞ்சிப்பட்டி மண்ணிலே மறுவாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், அருள்மிகு முனியப்பசாமி, அருள்மிகு ஸ்ரீ சந்திவெளி மரிச்சாலம்மன் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு நெருஞ்சிப்பட்டி தேவேந்திர குல வேளாளர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்களின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை நெருஞ்சிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக முனியப்ப கோவில் காலை சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசி கருமுகில் அவர்களது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை 12 ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக முருகவேல் பழனியம்மாள் வீரக்கண்ணன் ஆர்யா அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்பராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர், காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு நலசங்கத்தினுடைய தலைவர் மாயக்கிழவன் அவர்களோட ஏற்பாட்டிலும் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து, ஊக்கமும் ஆக்கமும் அள்ளி தந்திட, வெற்றி பரிசினை எட்டி பறித்திட, ஒரு காலையா 9 வீரர்களா, கட்டுடன் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயா தந்த வீரமா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து. தற்சமயத்திலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கிராம பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீ முனியப்பசாமி கோவில் காலை சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசி கருமுகில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை கட்டாய பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பெரிய கோட்டை 12 ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்து 2வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நெருஞ்சிப்பட்டி முருகவேல் பழனியம்மாள் வீரக்கண்ணன் ஆர்யா அவர்களது சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்பராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார். வீரர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர், காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? கிளறும் 2 கொம்புகளா, அந்த மண்ணெல்லி கைது வைக்கும் 18 கைகளா? எங்க பாப்பா போட்டி நான் இது இல்லையா போட்டி மா
மாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடுபடி வீரர்களே, காலை களம் காண்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக 5 நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். 5 நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென நாட்டின காலை வீரியத்தோடு நெஞ்சில் திமிர் கொண்டு திருநெல்வேலி மண்ணுக்கு புகழை நிலைநாட்ட ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருநெல்வேலி மாவட்டம் திரியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசி கருமுகில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை 12 ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்புராணி வாசகர் துணையோடு எஸ் வேளங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர், காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தவையிலும் சிறப்பு பரிசுகளை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. ஆட்டங்கள் புதிதல்ல, நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை. எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டார். அதுதான் வட மஞ்சு விரட்டார். மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது. புண்ணிய பூமியான நெருஞ்சிப்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது. சிலிக்கின்ற காளையா, துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்பிராணி வாசக துணையோடு எஸ் வேளங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டனர். அழைப்பதனை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற காளையினுடைய உரிமையாளர்களும் ஆடுபிடி வீரர்களும் தங்களது வருகையினை காலதாமதம் செய்யாமல் விழா குழுவிடம் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? மண் கிளறும் 2 கொம்புகளா, அந்த மண்ணெல்லி கைதேய்க்கும் 18 கைகளா? திருநெல்வேலி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா? சீட்டி அடியுங்க, கை தட்டுங்கள். வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட, எட்டி வரிசினை எட்டி வரித்திட, நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். துடிப்பான காளையா, துடி துடிக்கின்ற வீரர்களா? சீட்டி அடியுங்க, கை தட்டுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நெருஞ்சிப்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் தேவேந்திரகுல வேளாளருக்கு தனித்து பாத்தியப்பட்ட காளியம்மன் கோவில் முனியப்ப சாமி சந்திவெளி மரிச்சம்மன் திருக்கோவிலை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசி கருமுகில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலைக்கு தனி சிறப்பு உண்டு. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும். அதனை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே முதலாக வடமஞ்சு விரட்டிற்கென்று தன் காளையை உருவாக்கிய திருநெல்வேலி மாவட்டம் திரியூர் ராஜேஷ் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கொடான கோடி நன்றி கடன்களை தமிழ்நாடு வடமாடு நலசங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள்.
மகளிர் சைடு லேடிஸ் இருக்கக்கூடிய மகளிர் சைடு கொஞ்சம் ஆண்கள் தயவு செய்து பின்னாடி வந்திருக்க. பெண்கள் பகுதி ஆண்கள் யாருமே நிக்க வேண்டாம். விழா கமிட்டியோட அன்பான வேண்டுகோள். மாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, காலை களம் காண்கப்பட்டு சரியாக 10 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார். தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடம். கடைசி 10 நிமிடம். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்புராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடி வாசல் அருகாமையில் இருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டனர், காலங்கள் கடந்து விட்டனர். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாச நேசம் பாராது பாராளத்தின் எட்டு யமனின் பாச கைத்தை திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான். ராவணனின் வாளுக்கு ஈராகும் காளையா, இல்லை ராவணனின் வில்லுக்கு ஈராகும் காளையர்களா? உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா, இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா? புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கின்ற காளையின் ஆட்டமா, இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணே, இந்த பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள், அண்ணே தயவு செய்து பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பின்னாடி வந்திருக்கா. விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கா. பெண்கள் பகுதியில் ஆண்கள் நிக்க வேண்டாம். விழா கமிட்டியோட அன்பான வேண்டுகோள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. தென்னிலை நாடு கருப்பசாமி குழு அணித்தலைவர் கொஞ்சம் விழாமணிக்கு வாங்க. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? ஒரு காளையா, 9 வீரர்களா? கட்டுடன் மேனியா, கருமை நிற நாயகனா? ஐயன் வளர்த்த காளையா, ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள். வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கி விட்டனர், காலங்கள் கடந்து விட்டனர். பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை எட்டி பறிப்பதற்கு திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை 12 ஐயனார்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? சிறப்பு மிக்க காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா? எங்க அமைதியா இருக்கு? சோட கைத்தறி உற்சாகப்படுத்துங்கள், கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள். வீரர்களின் காலையை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கி விட்டனர், காலங்கள் கடந்து விட்டனர். பரிசுத்தலிலும் சிறப்பு பரிசுகளையும் எட்டி பறிப்பதற்கு தன்னை வளர்த்த உரிமையாளருக்கு புகழை நிலைநாட்டிட ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசி கரிமகில் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை கிராம பொதுமக்கள் சார்பாக சி முனியப்பசாமி கோவில் காலை சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் ராஜேஷ் பொன்னாம்பட்டி காசு கரிமுகில் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்தே திரும்பும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி புகழை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை 12 ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா, காளையர்களா? சிறப்பு மிக்க காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா? ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே எருது கட்டுக்கென்று தனி சிறப்பு. அந்த சிறப்புக்கு புகழை நிலைநாட்டிட
நெருஞ்சிப்பட்டி மண் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கு தனி புகழ். அந்த புகழை நிலைநாட்டிட ராமநாதபுரம் மாவட்டம் நெருஞ்சிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீ முனியப்ப சாமி கோவில் காலை சார்பாக வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இதனை தொடர்ந்து 2வது சுற்று நிகழ்ச்சியிலே நெருஞ்சிப்பட்டி தவசி சசிகலா, இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமாடுவதற்காக திரு முருகவேல் பழனியம்மாள் வீரக்கண்ணன் ஆர்யா குடும்பத்தார்கள் சார்பாக 2வது சுற்று மாலை மரியாதை பண்றோம். கொஞ்சம் விழாமணிக்கு வந்துருங்க. 2வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக மதுரை மாவட்டம் மில்கேட் சிங்கம்மாள் தன்னையோடு 18ஆம் குடி ரிஸ்வன் ரித்திக் அவர்களது காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு சாம்பலாணி வாசகர் தன்னையோடு எஸ் வேலங்குடி ஏஎன் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தங்களும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா, சிறப்பு மிக்க காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா, எங்க பார்த்து ரொம்ப அமைதியா இருக்க கை தட்டுங்க, சீட்டியடி தம்பி உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிறங்க. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தங்களும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா, திருநெல்வேலி மாவட்டம் திடியூருக்கு பெருமை சேர்த்திடவா. எங்க பாத்துறோம் போட்டினா இதுலையா போட்டி, மாடு நல்ல மாடு, டீமு நல்ல டீம். கடைசி 3 நிமிடம். வீரர்களே தாங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம். கடைசி 3 நிமிடம். வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. கீனாமனா முனியப்பன் சாமி சார்பாக 1 இல்ல 2 இல்ல 201 சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு கீனாமனா முனியப்பன் சாமி சார்பாக 1 இல்ல 2 இல்ல 201 சிறப்பு பரிசு. அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தங்களை பெறுவதற்கு காளையா காளையர்களா, சிறப்பு மிக்க காளையா, துடிப்பு மிக்க கடைசி 2 நிமிடம். வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம். கடைசி 2 நிமிடம். வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தங்களும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா காளையர்களா, காளையா காளையர்களா, காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார், மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். கடைசி 1 நிமிடம். வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 1 நிமிடம். லாஸ்ட் ஃபார் 1 மினிட். கடைசி 1 நிமிடம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. திருநெல்வேலி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை புறநகருக்கு பெருமை சேர்த்திடவா. எங்க பாப்ப போட்டினா இது இல்லையா போட்டி. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காளையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, அருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காளையா, ஐயா தந்த வீரமா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களமெல்லாம்
பொன்னாம்பட்டி காசி கருமுகில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம். இருவருக்கு ஒருமுகம் யாரும் சலித்தவர்கள் அல்ல. ஆனா 18ஆம் குடிரிசுவன் திருத்திக் அவர்களது காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், பூங்குன்ற நாடு, சாம்பிராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏஎன்ஏ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். டீம் வந்துட்டாங்க. காலை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க.